ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி பேசுகிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு சில அம்மாங்களுக்கு, நானும் தான் ஆம்பளை பிள்ளை பற்றி அம்மாங்களுக்கு பேசுகிறேன். யார் யார் வீட்டிலங்க தெண்டமாக ஒன்றுத்துக்கு புரோஜனம் இல்லாத பசங்க இருக்காங்க சொல்லுங்கள். அப்படி இருக்கிறவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். 18 வயசு வரைக்கும் தாங்க ஒரு பையனுக்கு பெற்ற தாய் எல்லாமே செய்ய முடியும். 18 வயசு மேலே வந்துச்சுன்னா அவனுக்கு அவன்தான் சம்பாதிக்கணும், அவன்தான் எல்லாமே அவன் தேவையை பார்க்கணும், ஃபேமிலியோட தேவையெல்லாம் அவன் தான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பசங்களை வீட்டில் வச்சுக்காதீங்க. தயவு செய்து வீட்டை விட்டு விரட்டி விட்ருங்க. என்ன வீட்டை விட்டு விரட்டி விட்டால் நம்ம மேலே பழிய போடுவாங்க இந்த உலகம். இவ சரியில்லை, இவ ஜாலியாக இருக்கிறதுக்கு பெத்த பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டிட்டா சொல்லிட்டு போட்டோம். எலும்பு இல்லாத நாக்கு எதங்க சொல்லாமல் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லும். அதுக்காண்டி காலத்துக்கும் அந்த பசங்களுக்கு நம்ம சம்பாரித்து ஊற்றிக்கிட்டே இருக்கணுமா சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியே நம்ம காசை தின்னுட்டு கூட அவங்களுக்கு நன்றியே இருக்காதுங்க. எல்லா பசங்களையும் சொல்ல வரல, ரொம்ப நல்ல பசங்களாக இருக்காங்க. அம்மாவை பார்க்குறவங்க, குடும்பத்தை பார்க்குறவங்க, கஷ்டப்படுற பசங்களாம் நிறைய. எனக்குலாம் அந்த மாதிரி பசங்களெல்லாம் பார்த்தா கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். வேலைக்கு போகாமல் பொண்ணுங்களோட உழைப்பில் திங்கிற பசங்களை எல்லாம் பார்த்தா அப்படியே வெட்டருவா எடுத்து வச்சு வெட்டிடலாமான்னு இருக்கு எனக்கு. என்ன செய்யறது, பெத்துட்டமே அப்படின்னு சொல்லி ஒரு சில அம்மாங்களெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அம்மாங்களுக்கு தைரியம் வந்து விரட்டி விட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும்? வேலைக்கு போகாமல் தெண்டமாக திரியிறாங்களே, அந்த பசங்களோட நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் சாரி. நான் எல்லா பசங்களையும் சொல்ல வரல. பெத்த தாயோட உழைப்பில் 23 வயசு, 25 வயசு, 35 வயசு ஆயும் அந்த பெத்தவங்களோட உழைப்பில் திங்கிற ஒரு சில கல்சடைங்களுக்காக இந்த வீடியோ. பாய்.